வணக்கம். நான் அகிலாண்டேஸ்வரி ஜோதிடர், ஜலகண்டபுரம், சேலம். அதாவது இந்த குரோதி வருஷ பலாபலன் 12 ராசிகளுக்கும் சொல்கிறதுக்காக இந்த நேரம் ஆரம்பிச்சிருக்குது. ஜகத் ஜாதகம்னு சொல்லக்கூடிய பூமியின் அமைப்பு இந்த வருஷ பிறப்பு கிரகநிலையினால் எப்படி இருக்குது, எவ்வளவு நல்லது எவ்வளவு தீய விஷயங்கள் அதெல்லாம் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராசி பலனை பார்த்துக்கலாம். முதல்ல மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசி, விருச்சிக லக்னம், சனிக்கிழமை இரவு 9 மணிக்கே இந்த வருஷம் பிறக்குது. நவாம்ச லக்னம் கன்னிகா லக்னம். முதல்ல லக்னாதிபன் சொல்லக்கூடிய செவ்வாய் 1-6 செவ்வாய் லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் 3-4 சனியுடன் சேர்ந்து சனி அந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார். 3ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் தைரியஸ்தானம், 6ஆம் இடம்னா பகைஸ்தானம். பொதுவில் பூமியில் இந்த வருடம் நமக்கு நண்பர்கள் பகையாக அதாவது நமக்கு தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்க அமைப்பினர்களுக்கானது இது. நட்பு பகையாகும் சூழ்நிலையும், அதுக்கு மேலே போட்டி, அது பகை, போர், இது மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வருஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏற்படக்கூடிய காயங்கள், இரத்தங்கள் அதெல்லாம் பார்க்க வேண்டிய அமைப்பு ஆரம்பத்திலேயே இருக்குது. அது கொஞ்சம் பலகீனமான விஷயமா இருந்தாலும் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய எல்லா அமைப்புமே இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா ராசிகளுக்குமே ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று இந்த வருஷம் குருவுடன் சேர்ந்து துவங்குது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை குருவுடன் சேரக்கூடிய அந்த அமைப்பு. குரு சூரியன் வீட்டை 5ஆம் பார்வையாகவும் தன்னுடைய வீட்டை 9ஆம் பார்வையாகவும் பார்த்து உச்சகதியில் ஆரம்பமாயிருக்குது. இது அரசு சார்ந்தவர்களுக்கு, தலைமை பதவிகள் இருப்பவங்களுக்கு ஒரு நிலைத்தன்மையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை தரும். நிலையான அரசாங்கம் அமைக்கக்கூடிய வாய்ப்பை தரும். அதே மாதிரி இந்த குருவும் சூரியனும் சேர்ந்து அமைஞ்சிருக்கிற இந்த அமைப்பு மகாமகத்துக்கு நிகரான ஒரு பலாபலனை கொடுக்கக்கூடிய யோக பலன்களை தரக்கூடியதாக தான் இந்த வருஷத்தில் இருக்குது. அடுத்தது லக்னத்துக்கு 7-12 சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவுடன் சேர்ந்திருக்குது. தனிப்பட்டு சுக்கிரன் ராகுவுடன் எந்த இடத்தில் சேர்ந்திருந்தாலும் யோகம். அதுவும் சுக்கிரன் உச்சமாகி சேர்ந்திருக்கும் போது நிறைய சந்தோஷங்களை இந்த பூமியை சேர்ந்தவங்க அனுபவிக்கக்கூடிய யோகத்தோடு இந்த வருஷம் ஆரம்பமாயிருக்குது. நிறைய திருமணமாகாதவங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் முடிஞ்சு கிடைக்கும். புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கும். அதனால் லாபங்களை கொடுக்கும். பொருள் சேர்க்கைகள் அதிகமாக இருக்கும். அது மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு 3/4 பகுதி யோகத்தோடு சேர்ந்து தான் இந்த வருஷம் ஆரம்பமாகுது. அடுத்து மேசராசி நேயர்களுக்கு, மேசராசி பொதுவாகவே செவ்வாயுடைய வீடு. அதனால் அவங்க சுய கௌரவத்தை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அடுத்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இன்டர்ஃபையர் ஆகிறது அவங்க விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி பொதுவான குணமாகவே இருக்கும். இந்த வருஷம் பேச்சு வழக்கிலிருந்து, நட்பு ஏற்படக்கூடிய அந்த அமைப்பிலேருந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஒதுங்கி இருந்துட்டால் பரவாயில்லாமல் இருக்கும். காரணம் லக்னாதிபன் செவ்வாய் சனியுடன் சேர்ந்திருக்கிறது கொஞ்சம் பாதகம். ஆனால் லக்னத்திலேயே லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் உச்சமாகி குருவோடு வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அரசாங்க வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். திருமணம் ஆகாமல் தள்ளி போகக்கூடிய அஸ்வதி நட்சத்திரம், மேஷராசி அது மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு திருமண யோகங்கள் நடந்து கிடைக்கும்.
பரணி நட்சத்திரத்துக்காரருக்கு வந்து பொருளாதார ரீதியாக தொழில்கள் புதுசாக தொடங்கக்கூடிய வாய்ப்பினை தரும். அதில் லாபம் ஏற்படும், கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு செய்யலாம். அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரசுடைய உதவிகள் கிடைக்கும். அதாவது லோன் போடுறது, அரசில் ஏதாவது ஒரு பதவிகள் கிடைக்கிறது, அதே மாதிரி அரசு அவார்டுகள் கிடைக்கிறது, அது மாதிரியான வாய்ப்புகளை எல்லாம் இந்த வருஷம் மேசராசிக்கு கொடுக்கும். லக்னத்துக்கு 12ஆம் இடத்துக்குடையவன் மேசராசிக்கு 2 குடையவன் குடும்பாதிபனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்தில் நிம்மதி ஸ்தானத்தில் ராகுவோட சேர்த்து உச்சம் பெற்றிருக்குது. அப்படி இருக்கும்போது இத்தனை காலம் தேடிக்கொண்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த வருஷத்தில் நடந்து கிடைக்கும். அப்படியான ஒரு யோக பலனை இந்த வருஷம் கொடுக்கும் மேசராசிக்காரு. 3 நட்சத்திரக்காரருக்குமே அந்த மாதிரியான அமைப்பை கொடுக்கும். லக்னத்துக்கு ராசிக்கு 3 6 புதன் நீச்சம் பெற்றிருக்கிறாரு. நீச்சம் பெற்றிருக்கும்போது கொஞ்சம் பலவீனமாக அப்படியே இருந்திருந்தால் பரவாயில்லை. கூட உச்சம் பெற்ற சூரியனோடு சேர்ந்து ராகுவும் இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சாப்பிடக்கூடிய பொருட்கள் நச்சுத்தன்மையுடையதாக அமையிற வாய்ப்பு இருக்குது. அதனால் சாப்பாட்டு விஷயத்தில் எந்த விதமான உணவுகள் எடுத்துக்கணும் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுத்து இருந்துக்கங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போ தப்பாக இருக்குது. மேற்கொண்டு லக்னத்துக்கு சந்திரனுக்கு 7ஆம் இடத்துக்குடையவன் சுக்கிரன் கலஸ்திராதிபனுக்கும் இந்த ராசிக்குடையவர்களோட சேர்ந்து இருக்கும்போது யோக பலனாக கொடுக்கும். அதாவது எதிர்வரன்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு இந்த மேச ராசிக்குடையவர்களோட பலாபலனாலேயே யோகங்களை கொடுக்கும். அதே மாதிரி லக்னத்துக்கு 4குடையவன் தயாதிபன் சொல்லக்கூடிய சந்திரனும் தகப்பா காரகனும் 2 பேருமே நல்ல நிலையில் இருக்கிறதுனால இவங்க ஜாதக பிரகாரமே தாய் தகப்ப 2 பேர்த்துடைய உடல்நிலையும் ஆரோக்கியம் அடையக்கூடிய வாய்ப்பினை தரும். அதே போல் குழந்தைகளுக்குமே வயசு ரீதியாக மேசராசிக்காரர்களுடைய வயசு ரீதியாக நடக்கக்கூடிய திசா புத்தி ரீதியாக புத்திரங்களுக்கும் திருமணங்கள் தேவையாக இருக்கிற பட்சத்தில் உயர் படிப்பு, மேல் கல்வி, வேலைவாய்ப்பு எல்லாமே இவங்க ராசியோடைய யோக பிரகாரமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை முழுசாகவே தரக்கூடிய யோகத்தை இருக்குது. அதாவது தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய புதன் வந்து நீச்சம் பெற்று அந்த இடத்துல சுக்கிரனாட்சியாக இருக்கிற காரணத்தினால இந்த ராசிக்குடையவர் அடிக்கடி திருப்பதி போயிட்டு வர்றது, பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய கோவில்களில் அதிகமாக வழிபாடு செய்யக்கூடியது, அதே போல் முருகன் வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே இந்த ராசிக்கான நற்பலன்களை தேடித்தரக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அதே மாதிரி மேசராசிக்குடையவர் வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட கல்வி, வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் அந்த மாதிரி எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடியவங்களுக்குமே அந்த அமைப்புகளெல்லாம் நடந்து கிடைக்கிறதுக்காக வாய்ப்பும், அதே மாதிரி அதனால் ஏற்படக்கூடிய பிரபலமான சூழ்நிலைகளையுமே இந்த வருஷம் மேசராசிக்காருக்கு கொடுக்கறதுக்கான யோக பலன் நல்லாவே இருக்குது. அதே போல் நட்பு பகையாகும் அப்படிங்கிற சூழ்நிலையில், அதாவது தேவையில்லாமல் அடுத்தவங்க பண ரீதியாக வேறு ஏதாவது ரெக்கமெண்ட் கையெழுத்து போடுறது, கடன் கொடுக்கறது, அதிலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. அது அசட்டையாக விடக்கூடிய சூழ்நிலையில் ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கூட கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அளவாக அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத அளவாக வச்சு பார்த்துக்கங்க. மற்றபடி நிறைய ஆன்மீக பயணங்கள் இந்த ராசிக்காரருக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை இந்த வருஷம் கொடுக்கும். ஆன்மீக பயணங்களில் அதுவும் பெண் தெய்வங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கோயில்களை சுற்றி பார்க்கக்கூடிய யோகத்தை இந்த வருஷம் கொடுக்கும். தொழில்கள் புதுசாக ஏற்பாடு பண்ணலாம், புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் தைரியமாக இந்த வருஷம் ஆரம்பிக்கலாம். பணம் அதிகமாக புழக்கத்தில் வரக்கூடிய வாய்ப்பினை கொடுக்கும். வணக்கம்.